இந்த பூமியில் வாழுற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு முறையாவது தோணுற ஒரு கேள்வி, நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம்? இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்? அதோட எல்லைகள் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் வேற உயிர்கள் இருக்கா? இந்த பூமி அழிஞ்சா என்ன ஆகும்? ஏலியன்ஸ் இருக்காங்களா? இப்படி பல கேள்விகள். கேள்விகள் என்றைக்குமே நிலையானது கிடையாது. அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிட்டா இன்னொரு கேள்வி உருவாகும். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற பதில் கூட புதுசாக ஒரு கேள்வியே உருவாக்கும். ஆனால் ஒன்று, கேள்விகள் எப்பயுமே பதிலிருந்து தான் பிறக்குது. நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நமக்குள்ளாரையே இருக்குது. நம்ம எல்லாருமே அதிகமாக யோசிக்கிற, நம்ம கற்பனைக்கு எட்டாத, விஞ்ஞானிகள் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் பிரபஞ்சம். நம்ம தலைக்கு மேலே, நமக்கு காலுக்கு கீழே, இதுதான் எல்லைன்னு வரையறுக்க முடியாத ஒரு சக்தி பிரபஞ்சம். இதுவரை இந்த உலகம் காணாத, கேட்காத, சுவாரஸ்யம் மிகுந்த பிரபஞ்ச ரகசியங்களை இந்த காணொளி மூலம் தொடர்ந்து பார்ப்போம். பிரபஞ்ச ரகசியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மதன். இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம பூமி மிகப்பெரிய கடல், ஒரு துளி நீர் மாதிரியான நிலை தான். அப்படின்னா நம்ம சுற்றி வேறு கிரகங்கள் இருக்கே, அந்த கிரகங்களில் மனிதர்கள் யாராச்சும் இருக்காங்களா? அவங்க நம்மளை மாதிரி இருப்பாங்களா? நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருப்பாங்களா? அப்படி ஒரு வேளை அவங்க இருந்தால் பூமிக்கு வருவாங்களா? இல்லை நம்ம அவங்க கிரகத்துக்கு போக முடியுமா? எப்படி நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வர ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு கிரகங்களில் உயிர்கள் இல்லை அப்படின்னும் சொல்லலை, இருக்குது அப்படின்னும் சொல்லலை. ஆனால் பல ஆண்டுகளாக நம்ம வேறு கிரகத்தில் இருக்கிற உயிரினங்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது சாத்தியப்படுமா? ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அதை ஒரு கவரில் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அது சரியான இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகுமா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் இல்லையா? அப்படி தான் நம்ம வேறு கிரக மக்கள்கிட்ட தொடர்பு கொள்ள முடிய ட்ரை பண்ணுறதும். பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த உயிர்கள் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்படின்னா நம்மளை விட கோடிக்கணக்கான வருடங்கள் முன்னோக்கி இருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட தொடர்புகளை ட்ரை பண்ணுறதும், நம்ம அவங்கக்கிட்ட தொடர்புகளை ட்ரை பண்ணுறதும் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், அவங்க நம்ம பூமிக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க தான். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நம்ம பூமிக்கு வெற்று கிரக மனிதர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த பூமியில் கட்டிடக்கலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு ஒற்றுமை, பிரம்மாண்டம். இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோவில்கள், நுணுக்கமான சிற்பங்கள், பிரம்மாண்ட கோவில் கோபுரங்கள். சில கோவில்களோட சிற்பங்கள் ஒளியோட தடமே தெரியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும். எகிப்திலேயோ நூற்றுக்கணக்கான பிரமிடுகள் பல 100 டன் எடை கொண்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கு. பெரு நாட்டில் நாஸ்கா லைன்ஸ் அப்படின்னு பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியில் பல ஏக்கர் அளவுக்கு தரையில் பல்வேறு வகையான ஓவியங்கள், குரங்கு, சிலந்தி, பறவைகள், மனிதன், இன்னும் இதுதான் என்று வரையறுக்க முடியாத உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. சாதாரணமாக தரையிலேருந்து பார்த்தா அந்த படங்கள் தெரியாது. 100 மீட்டர் உயரத்திலிருந்தோ அல்ல 11 அடி உயரத்திலிருந்தோ பார்த்தா மட்டும்தான் அந்த படங்கள் தெளிவாக புலப்படும். அப்போ இந்த படங்களெல்லாம் யார் வரைஞ்சிருப்பாங்க? மிக தெளிவான மனிதர்களால் முடியாத ஒரு மிஷின் மேட் டிராயிங் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? 11 மீட்டருக்கு ஒரு படத்தை நம்ம வரையணும் அப்படின்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி டாப் ஆங்கிளில் ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவை. ஆனால் அதுவே 11 ஏக்கர் பரப்பளவில் நம்ம வரையும் அப்படிங்கும் போது நிச்சயமாக பூமியிலேருந்து ஒரு 500 இல்லது 1000 அடி உயரத்திலிருந்து தான் ஒரு லேசர் மூலமாக நம்மளால் வரைய முடியும். இப்போ இந்த நாஸ்கா லைன்ஸ் லேசர் மூலமாக வரைஞ்சுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆமாம் அப்படிங்கிறது தான் என்னோட பதில். இதை எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் கூட மிக நுண்ணிய அளவில் ஒளியால் செதுக்கின தடம் கூட இல்லாத அளவு உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு லேசர் கட்டிங் மிஷின் அதை மட்டும்தான் இப்படியெல்லாம் செதுக்க முடியும். அப்போ இந்த கோவில் கட்டுற பணிகளில் ஏலியன்ஸ் உதவி செஞ்சாங்களா அப்படின்னா ஆமாம். எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள் கூட 11 டன் எடையுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி ஒவ்வொரு பிரமிடும் கட்டுறதுக்கு குறைஞ்சது 15லேருந்து 20 வருஷம் கூட ஆகலாம். ஆனால்
எண்ணற்ற பிரமிடுகள் குறுகிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதுவும் ஏலியன்ஸ் தான் உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு. முழுக்க முழுக்க அடிமைகளை கொண்டே கட்டப்பட்ட எகிப்து பிரமிடும் ஏலியன்கள் உதவியோட கட்டப்பட்டது தான். சரி, ஏலியன்கள் பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக நமக்கு கோவில் கட்டணும்? நமக்கு எதுக்கு உதவி செய்யணும்? இந்த படங்களெல்லாம் எதுக்காக வரையணும்? பிரமிட் கட்டுறதுக்கு எதுக்கு உதவி பண்ணணும்? இப்படின்னு உங்ககிட்ட கேள்விகள் எழுதலாம். இது எல்லாத்துக்குமே பதில், ஏலியன்கள் பூமிக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆச்சரியமா இருக்கா? தொடர்ந்து இணைந்திடுங்கள். பிரபஞ்சத்தின் ரகசியம் மேலும் தொடரும்.